ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் நண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நாம் இப்போ நண்டோட காலை மட்டும் யூஸ் பண்ணி நண்டு ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு உரலில் இந்த மாதிரி காலை போட்டு 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம ரசம் செய்கிறதுனால நண்டில் உள்ள சாரெல்லாம் ரசத்தில் இறங்கி சூப்பராக இருக்கும். நாம் நார்மலாக நண்டோட உடம்பை போட்டு ரசம் செய்கிறத விட காலை இந்த மாதிரி 1-2 தட்டி போட்டு ரசம் செஞ்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1-2 தட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக ரசத்துக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, காரத்துக்கு ஒரு மிளகாவை சேர்த்து 1-2 அரைச்சிட்டு இதில் 5-6 போல் பூண்டு பற்கள், 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வடிகட்டிட்டு இந்த தக்காளியோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து புளிப்பு உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் ரசத்தை தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். இதை வதக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா சுருண்டு வதங்கி வந்ததும் இதில் நாம் தட்டி வச்சுருக்கிற நண்டை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த நண்டு ரசம் சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது. டைஃபாய்டு காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கும் இந்த நண்டு ரசம் எடுத்து கொடுத்தா குணமாகும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போவே அழகாக வெந்து வந்திருக்கு. நண்டு ஓரளவு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளித்தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஆல்ரெடி நண்டு பாதி வெந்துருச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நண்டு ரசம் நல்லா தளன்னு கொதித்து வந்திருக்கு. அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ஆரோக்கியமான மணமான இந்த நண்டு ரசத்தை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.